ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்பயும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒரு ட்ரிப் போகிறாங்க. அதுக்கு தான் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். எங்கே போகிறாங்கன்னு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், மெடிசன் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறேன். அவங்க ஊருக்கு போகிறதுனால 3 days வரமாட்டாங்க. அதுக்காக எங்களுக்கு ஃபிஷ்ஷு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை, குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு நைட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபிஷ் குழம்புக்கு, ஃபிஷ் ஃப்ரைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு தீந்துருச்சு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி ஃபிஷ் ஃப்ரைக்கு குழம்புக்கு எடுத்துக்கிட்டு மீதியை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். எப்பயுமே கெட்டு போகாது. ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் எல்லாம் புழிஞ்சு விட்டு நல்லா ஃபிஷ்ஷுக்கு நல்லா தொடச்சி விட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நல்லா உப்பு காரம் பிடிச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை சமைச்சிக்கலாம். ஹஸ்பண்ட் வெளியில் போனால் 3 days சரியாக சாப்பாடு இருக்காது. அதனால் போகும்போதே நல்லா ஃபிஷ் குழம்பு ஃப்ரை போட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு கிளம்புறதா பிளான். அதனால தான் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்புக்கு நல்லா வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் போட்டு வதக்கி குழம்பு வைக்கணும். குழம்பு வச்சுட்டு நைட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நான் மார்னிங்கே வைப்பேன். ஹஸ்பண்ட் மார்னிங்கே எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க. மார்னிங் வச்சிட்டோன்னா நைட்டு சூப்பராக இருக்கும் ஃபிஷ் குழம்பு. அதை விட நம்ம அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் ஃபிஷ் குழம்பு சூப்பராக இருக்கும். 3 days குட்டீஸ் விட்டுட்டு போகிறாங்க. குட்டீஸும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ஹஸ்பண்டும் குட்டீஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. பாப்பா கேட்க ஆரம்பிச்சிடுவா, அப்பா காணோம் அப்பா காணோம் அப்படின்னு சொல்லி. எப்படி சாப்பிட வருதா? எல்லா ஃபிஷ்ஷும் மீன் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. போட்டிங்களா? ஓகே. போதுமா மீன் ஃபுட்டு சாப்பிட்டு மீன் ஃபுட்டு சாப்பிட்டோம். நம்ம ஃபிஷ் குழம்பு வைக்கலாம் வாங்க. ஃபிஷ் குழம்பு பாப்பா கூட பேசிக்கிட்டு அப்படியே ஃபிஷ் குழம்பு எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். நைட்டு மாடிக்கு போய் தான் சாப்பிட்ணுன்னு ஒரே ரகலை பண்ணாங்க. சரின்ட்டு தோசையும் ஃபிஷ் குழம்பும் எடுத்துகிட்டு போய் மாடியில் உட்காந்து நல்லா அன்னைக்கு பௌர்ணமி இருந்துச்சு. நல்லா நிலா வெளிச்சத்தில் மாடியில் உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நிலா தெரியல, ஒரு மாதிரி மோடம் போட்டுருச்சு, மேகமூட்டமாக இருக்குது, நிலா தெரியல. பாப்பா எங்கே காணோம், இருட்டா இருக்குன்னு ஒரே பேசிக்கிட்டே இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த மேகம் தள்ளி போனோடனே நிலா வெளிச்சம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. மாடியில் உட்காந்து ஃபிஷ் குழம்பு தோசையும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எடுத்து நல்லா ஊட்டி விட்டேன். ஃபிஷ்ஷில் முள்ளெல்லாம் இருக்கு இல்லையா, பார்த்து ஊட்டி விட்டால் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நல்லா நிலா வெளிச்சம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக ஒரு ஃபிஷ் குழம்பும் தோசையும் மேலே மாடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நைட்டு தான் 3 o'clock மேலே ஹஸ்பண்ட் வெளியில் கிளம்புறாங்க. சரின்னு பாப்பாலாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறமா நாங்கள் போய் படுத்தோம். பாய் பாய், போயிட்டு வாங்க. ஜாலியாக ஃப்ளைட்டில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்தாங்க. 3 days எங்கே போகிறாங்கன்னா அவங்க ஜாலியாக கோவா போகிறாங்க. சரி, ஓகே, போய் ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு போய்க்கலான்னு சொல்லி பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்டோம்.
அவங்க போயிட்டு வரதுக்குள்ள பாப்பா குட்டியெல்லாம் அப்பா எப்போ வருவாங்கன்னு ஒரே கஷ்டமாக பட்டுட்டாங்க. ஃப்ளைட்டில் போயிட்டு அவங்களுக்கு ஒரே ஜாலி தான். ஃப்ளைட்லேருந்து வீடியோலாம் எடுத்து ஷேர்